இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அம்பிரியமானவர்களே, உன் யோசனைகள் உறுதிப்படும். நாட்களிலே நீங்கள் நினைத்திருக்கிற யோசனைகளை கர்த்தர் ஆசீர்வாதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். இங்கே அநேக யோசனையாக இருக்கலாம். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபமும் அல்ல. நாம் அநேக யோசனைகளை செய்யலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரையே நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சுயமாக சிந்தித்து மனைய திட்டங்களை போட்டாலும் நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் காரியத்தை நடப்பிக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அப்போது நாம் சுயமாய் அநேகரிடத்தில் கேட்பதை பார்க்கிலும் கர்த்தரிடத்தில் கேட்டு அவர் சித்தத்தை அறிந்து அதன்படி செய்யும் பொழுது கர்த்தரின் யோசனைகளை நீ யோசிக்கும் பொழுதே அதை உறுதிப்படுத்துகிறவர். நீ இன்னது செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் பொழுதே அவர் நல்லோசனைகளை உனக்கு வழங்கி அந்த காரியத்தை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இப்பொழுது நீ யோசித்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் உன் யோசனையை உறுதிப்படுத்தி உன் காரியத்தை வாய்க்க செய்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.